ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் காய்கறி வச்சு ஒரு பூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்டு வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நார்மலாகவே எல்லோரும் கோதுமை மாவு அல்லது மைதா மாவு ரவா சேர்த்து தான் பூரி பண்ணி சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காய்கறி வச்சு பண்ண போகிறோம். நான் இந்த பூரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பாலக்கீரையும் ஒரு துண்டு பீட்ரூட்டும் எடுத்துருக்கிறேன். பாலக்கீரை பெருசாக இருக்கிறதுனால நான் ஒரு 5 to 6 இலை தான் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் இந்த பாலக்கீரையை போட்டு ஒரு 2 to 3 பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கீரை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடணும். நாம் இந்த வீடியோவில் காய்கறி வச்சு கலர்ஃபுல் பூரி தான் பார்க்க போகிறோம். ஸோ 3 கலரில் நான் இன்றைக்கி பூரி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தேவையான அளவு ஒரு சிட்டிகை போல் உப்பு. தண்ணி சேர்த்து இப்போ செய்கிறதுக்கு பதிலாக நம்ம அரைச்சி வச்சுருந்த பாலக்கீரையோட சாறு, அதாவது அரைச்ச தண்ணியை வடிகட்டி இந்த மாவு கூட சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த பாலக்கீரையை வடிகட்டுறதுக்கு பதிலாக அப்படியே, அதாவது நைஸாக அரைச்சி அப்படியும் கூட சேர்த்து பிசைஞ்சு எடுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். பிசைஞ்ச மாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இன்னும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பாலக் போட்டு பிசைஞ்ச மாவை இப்போ ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு துண்டு பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். இதை தோலெல்லாம் நல்லா சீவி வாஷ் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பீட்ரூட்டில் ஒரு துண்டு போட்டு அரைச்சாலே போதும். நமக்கு இந்த மாதிரி நல்ல டார்க்காக ரெட்டாக தண்ணி கிடச்சிரும். இப்போ அதே மிக்சிங் பவுலில் அதே அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து இந்த பீட்ரூட் சாறை நம்ம ஃபஸ்ட்டில் பாலக்கீரை எப்படி பண்ணமோ அதே மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீட்ரூட் சாறை மட்டும் எடுக்காமல் அரைச்சி பீட்ரூட்டையே சேர்த்தும் கூட பூரிக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுக்கலாம். உங்கள் இஷ்டம்தான். வடிகட்டின பீட்ரூட் சாறை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவையும் ஓரமாக வச்சுக்கலாம். நான் அப்புறமா நார்மல் கோதுமை மாவு, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு கோதுமை மாவு எடுத்தோமோ அதே பவுல் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு 3 கலரில், அதாவது க்ரீன், பிங்க் அண்டு நார்மல் ஒயிட் கலரில் சப்பாத்தி மாவு கிடச்சிருக்குது. பிசைஞ்ச இந்த பூரி மாவை ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா தேய்க்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த பிசைஞ்ச பூரி மாவை நம்ம 2 டிசைனில் கலர்ஃபுல்லாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு டிசைன் எப்படின்னா, இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒவ்வொரு கலர்லேயும் நேர் பாதி அளவுக்கு தனியாக எடுத்துக்கலாம். அதாவது ஒவ்வொரு கலர் மாவுலேயும் 2 போர்ஷனாக டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாவை நம்ம நார்மலாக பூரி மாதிரி தேய்ச்சி எடுக்காமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக தேய்ச்சி எடுக்க போகிறோம். அதாவது எப்படின்னா, இந்த மாதிரி ஆர்டரில் சீக்வன்ஸாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிங்க் கலர், அப்புறம் மிடில் ஒயிட்டு, அதுக்கு மேலே க்ரீன் வச்சு கொஞ்சமாக மாவு தேய்ச்சி கட்டி சப்பாத்தி, அதாவது கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பூரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இந்தியா ஃப்ளாக் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி சப்பாத்தியை நல்லா கட்டியாக தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா மாவை உள்ளே வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ மாவை நமக்கு தேவையான அளவுக்கு, அதாவது பூரி நம்ம எந்த சைஸில் போடுவோமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக மாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி நல்ல டிஃப்ரெண்ட்டாக டிசைனாக நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த பீஸை மிடியில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம பூரி நார்மலாக தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பூரி தேய்க்கும் போது ரொம்ப ஃப்ளாட்டாக தின்னாக தேய்க்காமல் கொஞ்சம் கனமாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டால் நமக்கு நல்லா பொங்கி வரும். இது சின்ன ஒரு டிப்ஸ் தான், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூரி இப்போ நமக்கு ட்ரை கலரில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிருக்குது. இப்போ 2வது டிசைன் பூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது நம்ம பிசைஞ்ச மாவில் கொஞ்சத்தை டிவைட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மாவை இப்போ எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கலர் மாவையும் இந்த மாதிரி தனியாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு வச்ச சீக்வன்ஸ்லேயே ஃபஸ்ட்டு பிங்க்கு, அப்புறம் ஒயிட்டு, அப்புறம் க்ரீன் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு வச்சுருந்ததுனால தேய்க்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வரும். இந்த மாதிரி மாவை நல்லா ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான சைஸில் சப்பாத்தி மாவை பூரி சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பூரி டிசைன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுப்பா சுப், அப்புறம் பிக் ஃபன், அதாவது பபுள்கம் லேயர் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ண இந்த பீஸ் எல்லாம் கொஞ்சம் கட்டியாகவே பூரியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூரி தேய்ச்சதுக்கப்புறமா எவ்வளவு கலர்ஃபுல்லாக டிசைனிங்காக இருக்குது. இதே மாதிரி மற்ற பூரிகளையும் கொஞ்சம் கனமாகவே தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பூரி பொங்கி கிடைக்கும். பாருங்கள், எல்லா பூரிகளையும் 2 டிசைனில் சூப்பராக தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாக்க வச்சுக்கலாம். பூரியை பொறுத்தவரையிலும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் பூரியை சுட்டு எடுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல பூரி உப்பி டேஸ்டியாக கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூரியை எண்ணெயில் போட்டதுமே எவ்வளோ அழகாக பொங்கி வருதுன்னு. இதில் காய்கறி சேர்ந்துருக்கு. காய்கறி சேர்த்த பூரின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. பாலக், பீட்ரூட் மாதிரியே கேரட்டும் அரைச்சி இந்த மாதிரி பூரி பண்ணலாம். ஆனால் கேரட்டை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கேரட்டை ஆட் பண்ணி பண்ணணும். அப்போ தான் நமக்கு கலர்ஃபுல்லாக கிடைக்கும். எல்லா பூரியையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். பூரிக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளேமை நல்லா கூடுதலாக வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. ஏன்னா காய்கறி சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக செவந்துடும். இப்படி 3 கலரையும் உங்களுக்கு சேர்த்து போட்டு பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக கூட பண்ணிக்கலாம். அதாவது தனியாக பாலக் பூரி, தனியாக பீட்ரூட் பூரி, தனியாக கேரட் பூரி கூட பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடிய பூரி ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு சிங்கிள் கலரில் இருக்கும். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரிக்கெல்லாம் இந்த மாதிரி காய்கறி சேர்க்காம கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காண்டி ஃபுட் கலர் சேர்த்து பண்ணுவாங்க. பட் அது உடம்புக்கு ரொம்பவே கேடு. இதே மாதிரி பூரிக்கு பதிலாக சப்பாத்திலையும் இந்த மாதிரி பாலக், கேரட், பீட்ரூட் அரைச்சி பண்ணலாம். அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுவும் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி கிட்ஸுக்கு நம்ம பண்ணி கொடுத்தா காய்கறி சேர்ந்துருக்குன்னு தெரியாமலே சாப்பிட்ருவாங்க. ஸோ நமக்கும் அவங்க காய்கறி சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும். எண்ணெய் குடிக்காத காய்கறி பூரி சூப்பராக ரெடி ஆயிட்டு சுட சுட சாப்பிட வேண்டியதான். மற்ற பூரி மாதிரி இல்லாமல் இந்த காய்கறி சேர்த்த பூரி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் ட்ரை ஆகவும் செய்யாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூரிக்கு சைட் டிஷ்ஷாட்டு சென்னா மசாலா அல்லது பூரி கிழங்கு எதுனாலும் ட்ரை பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததோடு விடாமல் நீங்களும் இந்த காய்கறி பூரியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது, பிடிச்சிருந்தான்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.